ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெக்ரோமேன்சர் மான்வாவோட எபிசோட் 44 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே பெரிய ரோபோட் வந்துருக்கும்ல, அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நான் அதை பார்க்கும்போது ஒரு லெஜெண்டரியான ஹீரோ மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதனால் நம்ப முடியல. ஏதோ நம்ம சண்டை போடுறதை பார்த்தா நம்ம ஏதோ லெஜெண்டரியான ஹீரோ கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கு. நம்ம என்ன அவன் முன்னாடி வில்லன்ஸா இருக்குமா? இல்ல, நீங்க நல்லா பாருங்க, அது ஒரு மண்ணால உருவாக்கப்பட்டிருக்கு. அது உண்மையிலேயே ஒரு கோலம் தான். இப்படி நம்ம கத்துறான். அங்க இருக்கிற மத்தவங்களும் தாக்க போறாங்களா? இதுவும் அசால்ட்டா உடைய ஆரம்பிக்குது. பாத்தீங்களா, நான் வந்து அப்பயே சொன்னேன், நம்மளால இதை அசால்ட்டா முடிக்க முடியும். உடையிற ஒரு துண்டும் டக்கு டக்குன்னு ரீஜென்ரேட் ஆக பார்த்தவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கத்தி கத்தி சொன்னால அவனையும் அந்த கோலம் அப்படியே பூச்சிக்குது. எதிர்பார்க்கல இது வந்து என்ன பூச்சிக்குன்னு. அந்த கோலம் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் வருது, ஹியூமன்ஸ், நீங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒன்றும் உங்களை ஹாஸ்டேஜா பிடிக்க போதில்ல. நான் ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியால உருவான ஒரு மிஷின். அதே மாதிரி எனக்கு உங்களை மாதிரி ஆளுங்க ஹாஸ்டேஜா தேவையே இல்லை. என்னோட மாஸ்டர் எனக்கு ஒரு டாஸ்கை கொடுத்துருக்காரு. உங்களை மாதிரி இன்ஃபீரியரான ஆர்கனிசம் எல்லாத்தையுமே நான் அழிக்கணும். இந்த பெரிய மெக்காவும் ஒரு பயங்கரமான ஆறாவை வச்சு தாக்குத. அங்க எல்லாருமே சதறாங்க. இப்போ ஒரு தாக்குதலை பஞ்சல. இந்த மெக்கா யூனிட்டுக்கு உண்மையை சொன்னா நிறையவே மானா தேவைப்படும். ஆனா நம்ம சாங்கு மானாலாம் காலியாகும் அப்படின்னு கவலையே பட தேவையில்ல. நம்ம சாங்கு கிட்ட கியாஸ் கிறிஸ்டல் லெஜெண்டரி ஆர்ப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது இருக்கிற வரைக்கும் மானா பூஸ்டப் ஆயினே இருக்கும். 500 மானாவா ஏறும். அதே டைம்ல 200 மானாவை அது ரீஸ்டோரும் பண்ணும். நம்ம சாங்கு மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டிவைஸ். இதையும் அந்த ஜெனரல் ஜாஹான் அவனும் பார்த்துன்னு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா ஆளு சுத்தமா எதிர்பார்க்கல எல்லாருமே அவன் 1 by 1 கொல்ல ஆரம்பிப்பானு. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா நம்ம நெக்ரோமேன்சர் அவன் வந்து இவங்க முன்னாடி வீக்கா தான் இருக்கணும். ஆனா இங்க எனக்கு புரியல என்னதான் இங்க போயின்னு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல அவன் எதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்? எங்களுக்கு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன் இது என்ன எல்லாமே பொய்யான இன்ஃபர்மேஷனா? இல்ல இந்த கொரியா எங்களை வந்து வேணும்ட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கா? ஏன்னா அப்பதான் மத்தவங்களோட கண்ணுக்கு கொரியா ஒரு வீக்கான கண்ட்ரி மாதிரி தெரியும். உங்க வேற பெரிய பாஸ் கிட்டயும் சொல்லிருப்பாங்க அப்படியாச்சும் ஜெயிப்போன்னு. ஆனா இங்க நிலைமை ரொம்ப மோசமாயினே இருக்கு. அந்த ஜெனரலோட குழுல இருக்க ஒரு பைரட்டும் அப்படியே சாக ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற பைரட்டோட லீடரும் அங்க கத்தி சொல்றான், சீக்கிரம் அந்த பெரிய மாஸ்டர் மேல உங்களோட ஐஸ் மேஜிக்கை பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தி அதோட காலு கையை அவங்க ஃப்ரீஸ் ஆக்க பாக்குறாங்க. அதுக்குள்ள ரைட்டியும் டெத் நைட்டும் உள்ள பூந்து ஒருத்தங்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரலும் கத்தி சொல்றாரு, சீக்கிரம் அவனை முடிச்சிட்டாலே போதும், இந்த ஸ்கெலிட்டன்ஸ் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. பைரட்ஸ் ஒருத்தங்களும் ஒரே வகையான யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. ஏன்னா அது வழியா பைரட்ஸுக்கான சின் எனர்ஜி அது அவங்களுக்கு கிடைக்கும். ஜெனரல் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த மாதிரி அவங்களோட நம்பர் ரொம்ப அதிகமா இருக்கு, அவரோட சின் எனர்ஜியை வச்சு அசால்ட்டா நம்ம சாங்குவை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு தான் அவரு யோசிக்கிறாரு. சாங்குவையும் அவங்க பாக்குறாங்களா, சாங்குவை பார்த்தோன்னே ஓடி போய் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. சாங்கு அவனோட கிரிம் ரீப்பர் சைட் அதை வச்சு அசால்ட்டா கொள்றான். அந்த இடமே ரத்த கிளறியாமாது. அங்க சாங்குவை சொல்றான், நீங்க எல்லாருமே என்ன அண்டிட்ஸை வச்சு கம்பேர் பண்ணா நான் வந்து ரொம்ப வீக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த லிச்சோட ஃபார்ம் முன்னாடி நீங்கெல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. லிச் ஃபார்ம் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணும் போது அவனோட மானா அது பல மடங்கு ரொம்ப அதிகமாகும். அவனால 50 பேருக்கும் மேல நிறைய பேரை சமன் பண்ண முடியும். இந்த போன ஸ்கெலிட்டன்ஸையும் அவனால ரிவைவ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சைட் இதுல நான் அவளுக்கும் பெஸ்ட் இல்ல. இருந்தாலும் இந்த வெப்பன்னால என்னோட ஸ்டாட்ஸ் பல மடங்கு ஏறுமா, அதனாலே பயன்படுத்துற மாதிரி இருக்கு. இதே மாதிரி ஆக்ரோஷமா வெட்டி போறானா இந்த இடத்துல ஜெனரல் இன்னமும் ஷாக் ஆகுறாரு. அட, இது என்ன பிராட்காஸ்டா நீங்க பண்ணிருக்கீங்க? ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே நாங்க இதை பண்ணிருக்கோம். அடே பைத்தியக்காரங்களா, இதே மாதிரி போச்சுன்னா நம்ம அடி வாங்குறது எல்லாமே பிராட்காஸ்ட் ஆயிடும். அதனால சேனலை மாத்து, டக்குன்னு பிக்கு எல்லாரையுமே போக சொல்லு. நான் சும்மா இல்ல, நம்ம ஆளுங்களோட நம்பிக்கையும் நம்ம பூஸ்ட் பண்ணணும் இல்லையா? அதனால பியோட பேஸை தான் நம்ம கேப்சரே பண்ணணும். உங்ககிட்டயும் ஒரு பயங்கரமான ஒருத்தன் இருக்கான், அவனை வச்சு அவங்க கேப்சர் பண்ணலான்னு பாக்குறாங்க. பியோட பேஸ்ல யார் இருக்கான்னு செக் பண்றாங்களா? பியோட பேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம ஜீசு இருக்கா. பியோட பேஸ நல்லா பாருங்க, அங்க வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் காட் பண்ணிருக்கா. இதையும் ஆளு பயங்கரமா கமெண்ட்ரி கொடுக்கறான். ஏன்னா இவங்களோட பக்கத்துல ஹேக் உல்ஃப்னு ஒரு பர்சன் இருக்கானா, வந்தா இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட் மாஸ்டரா. அதனால இந்த பொண்ணை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குப்பா. ஏன்னா இப்போ நல்லாவே நான் சீன்ஸை கேப்சர் பண்ணணும். ஏன்னா லைவா சைனீஸ் சர்வர்ல கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கும் மேல நிறைய பேர் பார்த்துன்னு இருக்காங்க. அதனால சீக்கிரமா நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்ரோனை கிட்ட எத்தனை போறானா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது, அவன் சொன்ன அந்த பிளாக் உல்ஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அவன் எப்பயும் இறந்து போயிட்டான். அதுக்கு மேல ஜீசு வந்த ஒருத்தங்களையும் கொண்டு வச்சிருக்கா. கேமரா வர்றது தெரிஞ்சோடனே அந்த கேமராவையும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறா.
பாக்குற ஜெனரலுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அட நம்மளோட ட்ரோனு டிஸ்ட்ராய் ஆயிடுச்சா? அதுக்கும் மேல அந்த பிளாக் உல்ஃப் அவன் எப்படி வந்து போனான்? இதே மாதிரி போச்சுன்னா நம்மளோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் அது வந்து நம்ம இழக்கிற மாதிரி ஆயிடும். சி பேஸ்ல சில பைரட்ஸ் உயிரோட இருந்திருப்பாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இப்படியே தடுக்கவே செய்யறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கும் தெரிய வருது அந்த பெரிய வாட்ச்மேன் அவன் இறந்து போயிட்டான்னு கேட்டோன்னே இருக்கிற ஒருத்தவங்களும் அவங்களோட நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதனால நம்ம ஜெனரல் ரொம்ப கடுப்பாகிறான். அட இங்க என்னதான் போயின்னு இருக்கு, நம்ம தான் இந்த கேமையே ஃபிட் பண்ணோம், ஆனா நம்மளே இந்த கேமை இழக்கிற மாதிரி இருக்கு, இது சரியில்லை. அந்த நெக்ரோமான்சரை நானே போய் தாக்குறேன். அங்க வேகமா வெளியில வந்து எல்லாரையுமே அவன் தாக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் தாக்கும் போது நெக்ரோமான்சரையும் அவன் பார்த்து பயங்கரமா தாக்குறானா. இந்த அட்டாக்கு டைரக்டா போய் நெக்ரோமான்சரோட உடம்புலேயே விழுது. அவ்வளவுதான் மாட்டிக்கினா அப்படின்னு ஜெனரல் யோசிக்கிறாரு. நம்ம சாங்கு அவனோட ஐஸ் ஷீல்ட வச்சு பிளாக் பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் அவனோட பாடி கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதா. ஒரு வாய்ப்பை வச்சு இன்னமும் அவன் தாக்க ஆரம்பிக்கிறான். நான் அப்பதான் அவனை ஒரு ஐஸ் ஸ்டாச்சுவா உரைய வைக்க முடியும். அங்க அதுக்குள்ள ஹாங்க வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறான். என்னப்பா இந்த மாதிரி உன்னால மத்தவங்களை தோக்கடிக்க முடியலன்னு சொல்லி நம்ம சாங்குவை நீ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பார்த்தவனே ஜெனரலுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. இவங்க தோத்து போறதுக்கு மெயின் காரணமே இந்த ஹாங்கு தான். என்னோட ஸ்ட்ராட்டஜி அது ஃபெயில் ஆனதுக்கு நீ தான்டா காரணம். அந்த இடத்துல ஜெனரலும் கண்ணா பின்னான்னு தாக்குறான். ஆனா ஒரு அட்டாக்கு கூட நம்ம ஹாங்கு மேல படவே இல்லப்பா. அல்லங்க டான்ஸ் ஆன இருக்கான். திடீர்னு நம்ம நெக்ரோமான்சர் சாங்கு அவன் ஜெனரல் பின்னாடி வரான். ஹேய் நீ வந்து தப்பு பண்ணிட்ட, உன்னோட எனிமி மேல இருந்து எப்பயுமே கண்ணை எடுக்க கூடாது, உனக்கு என்ன தெரியாதா என்ன? செம்ம வேகமா அவனோட சைத்தை வச்சு கொள்றான். அவனோட உடம்புல ஒரு பயங்கரமான காயம் ஏற்படுது. என்னப்பா இந்த மாதிரி டைம்ல நீ சிரிக்கணும், ஏன்னா கேமரா வந்து ஆன்ல இருக்கு. அது நான் எப்பயோ குவாங் கிட்ட சொன்னேனே கேமராவை ஆஃப் பண்ணணும்னு, அந்த பைத்தியக்காரன் ஆன் பண்ணியே வச்சிருக்கானா? யோ ஜெனரல் என்ன மன்னிச்சிரு, எனக்கும் வேற வழி தெரியல. நம்ம லீடரு அவரு வந்து ஆன்லயே வைக்கணும் அப்படின்னு சொன்னாரா, அதனால நான் இப்படி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்பனா ஜோஹான் நீ வந்து தோத்து போயிட்டியா? சரி எதுவும் பிரச்சனை இல்ல, உன்னால எனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இது எனக்கு ஒரு லாஸ் தான், இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நீயும் செஸ் போர்ட்ல வர ஒரு பீஸ் தான், உன்னையும் என்னால அசால்ட்டா ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். என்ன ஜாஹான் சொன்ன அதே விஷயத்த இவன் சொல்றான். அங்க சாங்குவும் அந்த வாக்கி டாக்கி எடுத்து சொல்றான். ஏய் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னமும் தைரியம் இருக்கு, கொரியா சர்வரை உங்களால ஆக்கிரமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முடிஞ்சா வாங்க, அங்க எப்பயுமே நான் இருப்பேன் தடுக்க அப்படின்னு இவன் சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.